ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான எறா ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டிலேருந்தே நம்ம இதை சுத்தமாக செஞ்சு வச்சுக்கிட்டா ஒரு மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்குங்க. சாம்பார் சாதம், சுட சுட சாதத்துக்கு, இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அர்ஜென்ட்டுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா டக்குன்னு லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டியான எறா ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 1 கிலோ எறாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சக்தி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இறால நல்லா மசாலா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு 1/2 hour வந்து மூடி போட்டு விட்டுருங்க. 1/2 hour நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ வாங்க இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எறா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடானதும் எறா ஒரு எறாவாக அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போடுங்க. அப்போ தான் மசாலா எறாலேருந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இடையில நீங்கள் வந்து திருப்பி விட்டுக்கோங்க. ஆனால் உடனே வந்து திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு 2 minutes 3 minutes கழித்து அப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்பவும் எறா வந்து வேகக்கூடாது. ரொம்பவும் எறா வெந்ததுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். எறா வந்து ரொம்ப வேகணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு அரை வேக்காடாக இருந்தால் போதும். பாருங்கள், ஓரளவுக்கு வந்து 50% வந்து எறா வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நல்லா எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், போதும், இந்த அளவுக்கு பொரிஞ்சது. இப்போ எடுத்துக்கலாம். ரொம்பவும் வேக விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரஃப்பாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சதும் இப்போது நம்ம மண் சட்டி வச்சாச்சு. நான் மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லதும் கூட நல்லெண்ணெய். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. ரொம்பவும் வெந்தயம் போட வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை வந்துடும். கடுகு வெந்தயம் பொரியட்டும். இப்போது சின்னதாக நறுக்கின 1/2 கப் இஞ்சி போட்டுக்கோங்க. ரொம்ப பொடிசாக நறுக்கிக்கோங்க. பொடிசாக நறுக்கின 1 கப் பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி 1/2 கப் எடுத்திங்கன்னா பூண்டு 1 கப் எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். பூண்டில் பாதி தான் இஞ்சி போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு வதங்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நம்ம அரைச்சி பண்ணும்போது சீக்கிரம் வதங்கிடும். இதை நம்ம குட்டியாக நறுக்கும்போது கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போது 4-5 பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. கீரி போட்டுக்கோங்க பச்சை மிளகாவை. கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூளும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ரொம்பவும் கொதிக்கிற எண்ணெயில் போடும்போது மிளகாத்தூள் ஒரு மாதிரி தீஞ்சா மாதிரி ஆகிடும். இப்போ 1 டீஸ்பூன் சக்தி மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் காரச்சாரமாக இருக்கும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ பொரித்து வச்சுருக்கிற எறாவை போட்டுக்கலாம். அரை வேக்காடை பொரித்த எறாவை போட்டுக்கோங்க. ரொம்பவும் எறா வேக வைக்க வேண்டாம்.
இறா பொரிக்கும் போதே ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதில் நம்ம உப்பு போடல, மிளகாத்தூள்லாம் போட்ட பிறகு இப்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இறால வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும் உப்பு எல்லாமே. பாருங்கள், எண்ணெய் லாஸ்ட்டு இந்த மாதிரி ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி பிரிஞ்சு வர டைமில் இப்போ நம்ம 1 கப் வினிகர் ஊற்றிக்கலாம். ஊறுகாய் 1 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வினிகர் நம்ம ஊற்றுறோம். அதனால் வினிகரை ஸ்கிப் பண்ணாமல் 1 கப் வினிகர் ஊற்றிக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இறா ஊறுகாய் இன்றைக்கி நம்ம செஞ்சு ஒரு 2 நாள் கழித்து சாப்பிடும்போது இறால நல்லா உப்பு காரம் புளிப்பு எல்லாம் நல்லா பிடிச்சி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உடனே சாப்பிட்றத விட இந்த மாதிரி இறா ஊறுகாய் செஞ்சு வச்சுட்டா 1 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். அர்ஜென்ட்டுக்கு நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக இறா ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது ஆறினதும் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். இது நல்லா ஆறிட்டோம். ஊறுகாய் எடுக்கும்போது ஸ்பூன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிளாத்தில் நல்லா துடைச்சிட்டு எடுங்க. ஈர ஸ்பூனை போட்டுறாதீங்க, சீக்கிரம் ஊறுகாய் கெட்டுடும். பாருங்கள், சூப்பராக ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இறா ஊறுகாய் இவ்வளோ எண்ணெயான்னு பார்க்காதீங்க. இந்த எண்ணெய் ஃபுல்லாக 2 நாள்லேயே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிடும். எண்ணெய் ஃபுல்லாக இழுத்துரும் இறா. எண்ணெயும் கண்டிப்பாக வேணும், அப்போ தான் ஊறுகாய் 1 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா கண்ணாடி பாட்டிலில் நல்லா துடைச்சிட்டு போட்டுக்கலாம். நல்லா ஆற வச்சு கண்ணாடி பாட்டிலில் போட்டாச்சு. நீங்களும் ஆற வச்சுட்டு நல்லா கண்ணாடி பாட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியில் நல்லா துடைச்சிட்டு போடுங்க. ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஊறுகாய் வந்து கெடாமல் இருக்கும். பாருங்கள், சூப்பராக ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள். இது பேச்சுலர்ஸ்க்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.